பன்னீர் பட்டர் மசாலா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது. அதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம்ஸ், வெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மேத்தி லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 தக்காளி, 1 வெங்காயம், 10 முந்திரி பருப்பு. இவ்வளோ தான். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் வந்துட்டு இது வந்துட்டு கடையில் வாங்கின பன்னீர், அதனால் நம்ம வந்துட்டு இதில் வெந்நீரில் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நம்ம வச்சுக்கலாம். வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கிறேன் இந்த பாத்திரத்தில். இதில் வந்துட்டு அது பாட்டுக்கு அது நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் தக்காளி, 3 தக்காளி சொன்னோம் இல்லையா, அதையும் நம்ம முந்திரி பருப்பு 10 சொன்னோம் இல்லையா, இதையும் வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது முந்திரி பருப்பு தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா பன்னீர் ரொம்ப நல்லா கொதிச்சு இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அது பாட்டுக்கு அது வெந்நிலே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இன்னும் கிரேவி பண்ணும்போது அப்புறம் நம்ம தேவையான போது எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அது வெந்நிலே இருக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம பாயில் பண்ண தக்காளியை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3 to 4 ஸ்பூன் நம்ம பட்டர் யூஸ் பண்ணணும். பட்டர், இந்த பட்டரோட இப்போ நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுடலாம். இதோட இப்போது நல்லா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதோடைய ஜிஞ்சர் கார்லிக்கோடைய ரா ஸ்மெல் போனோன்னு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பேஸ்ட் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டொமேட்டோ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம டொமேட்டோ வந்துட்டு பாயில் பண்ணி கிரைண்ட் பண்ணதுனால இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு குக் ஆனாலே போதும். இப்போ இதுக்கு வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் தேவை நம்மளுக்கு. ஸோ 1 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் நான் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியா பவுடர், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர்ஸும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுனால நேச்சுரல் கலர்ஸே போதுமானது இதுக்கு. அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால அதில் அந்த பேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு தெரியும், ஃபைனாக வருது நல்லா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன், அதை விட கம்மியாக சுகர் சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தக்காளி வந்துட்டு ரொம்ப 3 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அது ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். இந்த சுகர் சேர்க்கும்போது அது வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போது இதில் வந்துட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்து நம்மளுக்கு எந்த அளவு கிரேவி வேணும், எந்த அளவு நம்ம பன்னீர் எடுத்துருக்கோம், அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லோவாக. ஒரு கப் தண்ணியே போதுமான அளவு.
இதுக்கு நம்ம இன்னும் சால்ட் ஆட் பண்ணலை, நம்ம பார்த்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தி கிரேவி கிடச்சிருச்சு. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கலாம், நமக்கு வேணும்னா பிறகு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் ரெடி. இது கடையில் வாங்கின பன்னீருங்கிறதுனால நான் ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க என்றைக்கு பண்ணதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது பெஸ்ட்டு. இன்னொரு ஆப்ஷனல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறது, பட் அது ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறதுனால நான் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதே நீங்கள் வீட்டில் பண்ண பன்னீர் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இந்த ஹாட் வாட்டர்லேயே போட வேணாம், ஆயிலே ஃப்ரை பண்ண வேணாம், டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த பன்னீரை டைரெக்டாக போடுறேன். நான் இதில் ஃப்ரெஷ் க்ரீமோ ஏதோ ஹெவி ஐட்டமும் சேர்க்கலை. ஏன்னா பட்டர், கேஷ்யூ நட் அது சேர்த்துருக்கிறதுனால அதே ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. இதில் ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் ஆட் பண்ணுற போகிறது இல்லை. நீங்கள் வேணும்னா டாப்பில் எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும் ஒரு 1 or 2 teaspoon யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னைக்காவது வேணும்னா. பட் நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்படி சாப்பிட்றதுனால நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டிருக்கோம், பட் ஆல்சோ நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி லீஃப், இது கூட ஆப்ஷனல். நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம கொத்தமல்லி தழை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா நம்ம கையில் வச்சுட்டு நல்லா க்ரஷ் பண்ணணும். க்ரஷ் பண்ணி போட்டால் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப கிடைக்கும். அப்படி டைரெக்டாக சும்மா போடக்கூடாது. இது கவர் பண்ணி ஒரு 5 to 6 minutes குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, பராட்டா, நான், ரோட்டி இந்த மாதிரியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.